ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்க்கு அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம், சரிங்களா? அப்போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆக்சுவலாக டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் இருக்குது, சரிங்களா? அது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது டெக்னிக்கல் அனலைசிஸ் இஸ் எ ஸ்டடி ஆஃப் ப்ரைஸ் சார்ட் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் டு ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் என்ன ட்ரேடிங். அதாவது ஃபியூச்சரில் இது என்ன ப்ரைஸுக்கு போகும் அப்படின்னு ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணுறோம்ல, அதுதான் டெக்னிக்கல் அனலைசிஸ். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த சார்ட் மட்டும்தான். நீங்கள் ஃபண்டமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அப்படின்னு இருக்கும். அதில் கம்பெனியோட ப்ரொஃபைலு, சரிங்களா, பேலன்ஸ் ஷீட்டு, அதாவது புக் வேல்யூ, இது எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் ட்ரேடிங் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த சார்ட் மட்டும்தான். இந்த சார்ட்டில் 5 விஷயம் இருக்குது, சரிங்களா? அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம பிகினருக்கான செஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பேசிக் டு அட்வான்ஸ். இன்றைக்கி நம்ம 13வது நாளாக கிராஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா இங்கே மார்க்கெட் ஒரு ட்ரெண்டில் போகும், அதாவது ட்ரெண்ட் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்னு சொல்லிட்டாலே சார்ட்டு தான், சரிங்களா? இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் மார்க்கெட்டை வரைவீங்க. இப்போ மார்க்கெட் இந்த லைனுக்கு கீழே வருது இல்லை, இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தா செல் என்ட்ரியும் கொடுக்கலாம். மார்க்கெட் கீழே சரிதுன்னா செல் பண்ணி பை பண்ணலாம். அது ஒரு கான்செப்ட் இருக்குது, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? இப்போது இதுக்குள்ளே கீழே இறங்கலாம். இந்த மாதிரி லைனை கட் பண்ணுது இல்லை, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது, சரிங்களா? இதை தான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு கிளியராக சொல்லுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அதாவது நீங்கள் கீழே இப்போ நான் ட்ராப் பண்ணுறல, இப்படி ஒரு லைன் ட்ராப் பண்ணுறல, இந்த லைன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேலே வரைகிற லைன் பேர் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ட். இதில் 5 விஷயம் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் அது நீங்கள் எப்படியாச்சும் கற்றுக்கங்க, சரிங்களா? இனிஷியலாக வர்றவங்க. அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். கீழே வரைகிற லைன் பேர் சப்போர்ட், மேலே வரைகிற லைன் பேர் ரெசிஸ்டண்ட், சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா மேலே பிரேக் ஆகுதா கீழே பிரேக் ஆகுதா அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுப்பாங்க, சரிங்களா? ரெசிஸ்டன்ட் பிரேக், நமக்கு அது வார்த்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், சரிங்களா? புதுசாக இருக்கலாம். அப்போது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கா, சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அப்போ டெக்னிக்கல் அனலைசிஸ்னால் இந்த சார்ட்டுக்குள்ளேயே நிறைய விஷயம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் இதை பார்க்குறது தான் நம்மளுடைய வேலை. இதை ரீட் பண்ணணும், சரிங்களா? அதுதான் நம்மளுடைய வேலை. தேர்டு, இந்த ஒரு இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே ஒரு விக்கு மாதிரி இருக்கா, இதை குச்சி மாதிரி இருக்கா, இது விக்கு ஷேடோ லைன் சொல்லுவாங்க, இதை பாடின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்கா, இதுதான் கேண்டில் ஸ்டிக்கு, சரிங்களா? இது ஒன்றுக்குமே ஒரு பேர் இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே நிறையா இருக்குது, சரிங்களா? தேர்ட் பாயிண்ட்டு, இதை நீங்கள் ரொம்ப எக்ஸாக்டாலாம் தெரிஞ்சிக்க வேணாம், சரிங்களா? இப்போ நானுமே ட்ரேடிங்கில் இருக்கிறேன், நானும் ட்ரேட் பண்ணுறேன். பட் எல்லாம் தெரியுமானா இல்லை, ஆனால் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டோஜி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் வந்தனால இதோட ஹை லோ பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பேசிக்காக ஒரு 10, சரிங்களா, கேண்டில் ஸ்டிக்கோட நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் ஹைலி அக்யூரசி. கூகுள்லேயே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? அப்போ 3 விஷயம் பார்த்துருக்கோம், சரிங்களா? ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன், சரிங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி டைரெக்ஷன்லலாம் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படி நிறைய உங்களுக்கு வரும், சரிங்களா? அப்போது அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? செகண்ட் பாயிண்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தேர்ட் என்னன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்குக்கும் ஒரு நேம் இருக்குது, சரிங்களா? இந்த பேஜை விட்டு நீங்கள் எந்த இடத்துக்குமே போகவே வேணாம், சரிங்களா? 4வது பாயிண்ட், எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு 3 இண்டிகேட்டர் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? நான் ஆல்ரெடி நேற்று கொடுத்த இண்டிகேட்டர், எக்ஸ்பிளைன் பண்ண இண்டிகேட்டர் RSI, சரிங்களா? ஸோ இது ட்ரேடிங், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தவே வேணாம். ட்ரேட் பண்ணுறீங்க, அன்னன்னைக்கு ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இதே உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த இண்டிகேட்டர் பேசிக் சொல்லிடுறேன். அதாவது 80 தொட்டுச்சு அப்படின்னா
செல் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அங்கேருந்து கீழே இறங்கும்னு சொல்லுவாங்க. 20 தொட்டுருச்சு அப்படின்னா பை பண்ண சொல்லுவாங்க. அப்போது 20 வரும்போது பை பண்ணி 20 தொடும்போது பை பண்ணி 80 ரீச் ஆகிட்டுனா செல் பண்ணி விட்டுருணும். அந்த ஸ்டாக்கை செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக், இந்த இண்டிகேட்டரோட பேசிக். நீங்கள் ஏதாச்சும் ஒரு 5 இண்டிகேட்டர் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 6th பாயிண்ட், அதான் 5th பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமானது. இங்கே இருக்கக்கூடிய டூல். சரிங்களா? இது எல்லாம் உங்களுக்கு நிறைய இந்த ரேஷியோ கால்குலேஷன் இது எல்லாமே இருக்கும். இப்போ மேக்னெட் நான் கிளிக் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போது இந்த மேக்னெட்டை கிளிக் பண்ணல அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஒன்றுமே இல்லை. அப்படி நான் கர்சரை போய் வைக்கிறேன், எதுவுமே இருக்காது. இதே மேக்னெட்டை கிளிக் பண்ணால் ஒரு ப்ளூ கலர் பால் வரும் பாருங்கள். அந்த சென்டரில் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இந்த ப்ளூ கலர் பால் வந்துட்டு ஒரு கேண்டலுக்கு நம்ம பக்கத்துலேயே போக வேண்டாம். சரிங்களா? அது நம்ம பக்கத்தில் கொண்டு போனால் அதுவே லோ பாடியில் டச் பண்ணணுமா, லோவில் டச் பண்ணணுமா, நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இதை அப்படியே டச் பண்ணுறதுக்கு, சரிங்களா, இப்படி வரைகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே போதும். சரிங்களா? இப்போ 5வது பாயிண்ட், இங்கே இருக்க டூல்ஸை நீங்கள் கற்றுக்கணும். அப்போ டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒன்று தான், இந்த சார்ட் மட்டும்தான். இந்த சார்ட்டை தாண்டி நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் இருக்கு, இண்டிகேட்டர் இருக்கு, இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒரு 50% கடந்துடலாம். ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே லைவாக நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் பேப்பர் ட்ரேடிங்க்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. சரிங்களா? சின்ன அமௌண்ட் தருவாங்க, அது டம்மி அமௌண்ட். அதை வச்சு நீங்கள் ட்ரேடுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? இங்கே இருக்க ஃபீச்சர்ஸை கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மாதம் ஆச்சுன்னு டைம் பிடிக்கும். அந்த 1 மாதம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வரும். நீங்கள் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அந்த 1 மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனல்லே வீடியோஸ் நிறையா கொடுத்துருக்கும். நீங்கள் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது தான். ஓகே கைஸ், தேங்க்யூ so much for watching this video. Tata, bye bye, see you.